இவ்வாறெனில் மற்றும் இவ்வாறு நீர்நீட்சியில் உங்களுடைய அன்பு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இன்று இவ்வாறு நீர்நீட்சியில் சர்வதேச தமிழர்களின் கலை கலாச்சாரம் பற்றிய ஆய்வு மாநாட்டு ஒழுங்கமைப்பாளர்களான பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம், பேராசிரியர் தம்பு மங்களேஸ்வரன், பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். ஆம்பியர்களே, இந்த 3 பேராசிரியர்களும் இந்த மாநாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து இந்த மாநாட்டினுடைய ஒழுங்கமைப்புகளை வடிவமைத்து செய்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது வான் அலைகளில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம் பேராசிரியர் பஞ்ச் அவர்களே. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பேராசிரியர் மங்களேஸ்வரன் அவர்களே. வணக்கம். வணக்கம் பேராசிரியர் கனகசிங்கம் அவர்களே. வணக்கம். நல்லது, சந்தோஷமான ஒரு நிகழ்வு. தமிழோடு பல துறைகளிலும், குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் கனகசிங்கம் அவர்களும், வவுனியா பல்கலைக்கழக பேராசிரியர் அதாவது உபவேந்தர் மங்களேஸ்வரன் அவர்களும், பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா, நான் உங்களுடன் ஆரம்பிக்கின்றேன். இந்த மாநாடு சம்பந்தமான ஒரு பட்டறிவு, இந்த தமிழோடு இணைந்து இந்த பல ஆண்டு காலமாக இணைந்து வருகிறீர்கள். அந்த வகையிலே சொல்லுங்களேன், இந்த மாநாடு சம்பந்தமான ஏற்பாடுகள் எப்படி அமைய பெற்றிருக்கிறது? நன்றி சார். சென்ற ஆண்டும் இதே போன்று ஒரு நிகழ்விலே நீங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் வகையிலே இந்த தரவுகளை முன்வைத்தீர்கள். அதனுடைய நீட்சியாக மொரீஷியஸ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற மாநாட்டின் போது நமது பேராசிரியர் டி மங்களேஸ்வரன் அவர்கள் உள்ளிட்ட பேராளர்கள் இந்த 50வது ஆண்டினை ஒட்டி இலங்கையிலே இந்த நிகழ்வினை செய்யலாம் என்ற ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலே இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதற் காரணமாக இருந்தவர் பேராசிரியர் டி மங்களேஸ்வரன் அவர்கள். அவர்களோடு இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கம் அவர்கள் இந்த முன்னெடுப்பினை உறுதிப்படுத்தினார்கள். அந்த வகையில் தமிழ் பண்பாடு குறித்து தற்கால ஆய்வுகள், உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் அருந்தொண்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த ஆய்வு மாநாட்டினை முன்னெடுக்க ஏற்பாடாகி இருக்கின்றது. எதிர்வரும் ஜூன் மாதம் 13, 14 ஆகிய 2 நாட்களில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு இப்பொழுது வரை ஒரு 13 நாடுகளை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட பேராளர்கள் தங்களுடைய பயணத்தை உறுதி செய்திருக்கின்றார்கள். கூடுமான வரையில் ஒரு 150 இருந்து 200 பேர் பேராளர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பல பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் பங்கேற்கக்கூடிய மிக சிறந்த ஆய்வு மாநாடாக இது அமைய இருக்கின்றது. குறிப்பாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் க அரணிக்கரசு, அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஆர் வேல்ராஜ், விஐடி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் திரு டி விஸ்வநாதன், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் வள்ளிநாயகம், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்துல் கனி, மேனாள் தமிழக அமைச்சர் திரு நல்லுசாமி போன்ற பெரும்பாலாளர்கள் இந்த மாநாட்டிற்கு தங்களுடைய வருகையை உறுதி செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பேராசிரியர் கனகசிங்கம் அவர்கள் அண்மையிலே தமிழகத்திற்கு வருகை தந்து புதுச்சேரி பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம்,
பிஜிபி உலக தமிழ்ச்சங்கம் நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து இந்த மாநாட்டினை மிக சிறப்பாக நடத்த ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த ஆயத்தப்படுத்தியதனுடைய விளைவாக பிஜேபியினுடைய தலைவர் திரு விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் உடனடியாக 3 திருவள்ளுவர் சிலைகளை இலங்கைக்கு வழங்குவதற்கு இசைந்து அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முகப்பிலும், மற்றொன்று வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய முகப்பிலும், மூன்றாவது ஒன்று விபுலானந்த அடிகள் கல்லூரியுடைய முகப்பிலும் வைப்பதற்காக அவர்களுடைய சொந்த செலவிலே இந்த பணிகளை செய்து கொடுப்பதற்காகவும் இசைந்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல தொடக்கமாகவும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றது. மொரிஷியஸ் பல்கலைக்கழகத்திலிருந்தும், ரீயூனியன் பல்கலைக்கழகத்திலிருந்தும், கனடாவிலிருந்தும், ஜெர்மனி, யூகே, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலே இருந்தும் பேராளர்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக மலேசியாவிலிருந்து 20க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை வழங்கி இதிலே நேரடியாக பங்கேற்பதற்கு ஆயத்தமாயிருக்கின்றார்கள். இந்த பணிகளை எல்லாம் பேராசிரியர் கனகசிங்கம் அவர்கள் களத்திலே இருந்து அங்கே இருக்கின்ற சூழல், இது எந்த வகையில் பேராளர்களை ஈர்க்கும், அவர்களுக்கு என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்க இயலும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டார்கள் என்றால் அது இன்னும் மாநாட்டு நிகழ்வுகளுக்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்று எண்ணுகிறேன். நன்றி. நன்றி. நிச்சயமாக ஐயா பஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் இதோடு இணைந்து நீண்ட காலம் பணியாற்றியபடியால் அந்த பட்டறிவோடு கூடிய ஒரு தமிழ் மணக்கும் ஒரு உணர்வோடு பேசியிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கம் அவருடன் இணைந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒழுங்கமைத்து மிக சிறப்பாக 2024 இந்த மாநாட்டை ஆரம்பிக்க இருக்கின்றார். கூறுகளை கனகசிங்கம், எப்படியான செயற்பாடுகளில் எப்படியான ஆயத்தங்கள் உடைய பல்கலைக்கழகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று நேர்களுக்காக கூறுகளை. நன்றி. இந்த தமிழர்களின் கலை கலாச்சாரம் பற்றிய சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி நடத்த இருக்கின்றோம். இது இந்த தமிழர்களின் கலை கலாச்சாரம் பற்றிய மாநாடுகளில் தொடர்ச்சியான ஏற்பாடுகளில் முதல் நாள் நிகழ்வு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இம்மாநாட்டுக்கு ஏற்கனவே கூறியது போன்று முன்னிலை நபர்களாக ப்ரொஃபசர் பஞ்ச் ராமலிங்கம் சார் அவர்களும் ப்ரொஃபசர் மங்களேசன் அவர்கள் தான் ஆரம்ப கருத்திட்டவர்கள். இவர்களுடன் இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை கலாச்சார பீடம் அமைந்திருக்கின்றது. ஏறத்தாழ எங்களுக்கு கிழக்கு பல்கலைக்கழகம் 1981ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் கலை கலாச்சார பீடம் 1991ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் தமிழ்துறை என்பது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த பல்வேறு ஆளணிகளை கொண்ட முதுநிலை விரிவுரையாளர்களையும் பேராசிரியர்கள் உள்ளடக்கிய ஒரு துறையாக இருந்ததினால் இந்த மாநாட்டுக்கான அடிப்படை செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அதனை கிழக்கு பல்கலைக்கழகம் பொறுப்பேற்றது. இந்த வகையில் இந்த மாநாடு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பந்தார்முலை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டுக்கான அனைத்து ஏற்பாட்டு பணிகளும் நிறைவடைந்திருக்கின்ற இத்தருணத்தில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்ற குறிப்பாக அறிஞர்கள், ஆய்வாளர்கள், மாநாட்டுக்கு பேச்சாளர்களாக வர இருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அடங்கலாக ஏனைய சர்வதேச நாடுகளில் இருந்து பங்கு பெற்ற இருக்கின்ற அறிஞர்களையும் ஆய்வாளர்களையும் வரவேற்பதற்கு கிழக்கு பல்கலைக்கழகம் காத்திருக்கின்றது. இந்த மாநாட்டின் பிரதானமான செயற்பாடுகளாக உங்களுக்கு தெரியும், தமிழர்களின் கலை கலாச்சாரம் இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த தமிழர்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை இன்று ஆய்வு ரீதியாக மேற்கொள்வதற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு
கிடைக்கப்பெற்ற வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். ஏறத்தாழ 42 வருடங்களாக பல்கலைக்கழகம் தனது பணியினை திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இத்தருணத்தில் தமிழர்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகள் தொடர்பான சர்வதேச மாநாட்டினை ஏனைய சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயற்படுவதால் நான் நினைக்கின்றேன் கிழக்கு பல்கலைக்கழகம் தமிழர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற சமூகத்தினருக்கு ஒரு பாரிய ஆய்வு ரீதியான அல்லது அறிவு சார்ந்த ஒரு பங்களிப்பு செய்கின்ற ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் இந்த ஏற்பாட்டு குழுவில் எங்கள் இந்த ஆய்வு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற அனைத்து பல்கலைக்கழக உறுப்பினர்களும் ஏற்பாட்டு குழுவில் இணைந்து செயற்படுகின்றார்கள். அதற்கு பல்வேறு அமைப்பினரிடமிருந்தும் எங்களுக்கு ஆதரவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. குறிப்பாக ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வு கட்டுரைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சிறந்த முறையில் ஆய்வு கட்டுரைகளை மீளாய்வு செய்யப்பட்ட ஆய்வு கட்டுரைகளை இறுதியில் ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இப்ப நல்ல ஒரு விடயம் என்னென்றால், கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே பேராசிரியர் பஞ்ச் குறிப்பிட்டது போலவே ஏற்கனவே அழகியர் கல்லூரி விபுலானந்தர் அழகியர் கல்லூரியோ அல்லது கல்லூரியா இருக்கிறபடியால் தமிழருடைய ஒரு பாரம்பரிய ஒரு நிகழ்வாக அங்கு பல நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் படைக்கலாம். எப்படியான நிகழ்ச்சிகள் அந்த மாநாடு முடிந்தது பின்னர் ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் இருக்குமா, அல்லது எப்படியான நிகழ்வுகள் ஆய்வுக்கு அப்பால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதா இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது வந்தார்முலை எனும் பிரதான நகரில். அது மட்டக்களப்பிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. எங்களோடு இணைந்ததாக சுவாமி விபுலானந்தா இசை நடன நிறுவனம் இணைந்த நிறுவனமாக காணப்படுகின்றது. அது சுவாமி விபுலானந்தருடைய நாமத்தை கொண்டிருக்கிறது. சுவாமி விபுலானந்தர் தான் முதல் தமிழ் பேராசிரியர். உலகத்திலே முதல் பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர், முத்தமிழ் வித்தகர், இயல் இசை நாடகத்துக்காக பெயர் பெற்றவர். ஆகவே இவருடைய நாமத்தை மையப்படுத்தி அல்லது இவருடைய செயற்பாடுகளை மையப்படுத்தி அந்நிறுவனத்தினூடாக பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த கலை நிகழ்ச்சிகள் என்று தனித்து பார்க்காமல் கலையை எவ்வாறு இன்று நவீன உலகத்துக்கு அந்த நிறுவனம் சார் விரிவுரையாளர்களும் பேராசிரியர்களை அதை நெறிப்படுத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஆய்வு மாநாட்டை பயன்படுத்த இருக்கின்றோம். அதற்காக அன்று பிற்பகல் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம், கலாச்சார நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த கலாச்சார நிகழ்வில் கிழக்கு மாகாணம் தொடர்பாகவும் வடக்கு மாகாணம் தொடர்பாகவும் தமிழர்கள் தொடர்பாகவும் எங்களுடைய கலை கலாச்சாரத்தை பறைசார்க்கக்கூடிய வகையில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் மீண்டும் வருகிறேன் பேராசிரியர் உங்களிடம் கேள்வி கேட்பதற்காக. நாங்கள் இப்பொழுது வவுனியா பல்கலைக்கழக பேராசிரியர் உபவேந்தர் மங்களேஸ்வரனிடம் செல்ல இருக்கிறேன். மங்களேஸ்வரன், எப்படி உங்களுடைய ஏற்பாடுகள் அல்லது உங்களுடைய பங்களிப்பு இந்த மாநாடு சம்பந்தமாக எப்படி இருக்கிறது? எப்படியான செயற்பாடுகளில் உங்களுடைய பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது? நன்றி ஜெயச்சந்திரா அவர்கள். இந்த மாநாட்டு கருப்பொருளாக சமகால தமிழர்களின் பண்பாடும் வாழ்வியலும் என்ற தலைப்பை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த தலைப்பு இந்த நோக்கம் பிரதானமாக எவ்வாறு முன்பு எமது பண்பாடு வாழ்வியல் இருந்தது, தற்போது எவ்வாறு பண்பாடும் வாழ்வியலும் மாறிக்கொண்டு போகின்றது என்பது தொடர்பான இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் முடிவுகளை இந்த மாநாட்டில் பிரசுரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாநாட்டின் இங்கு இலங்கையில் வைப்பது தொடர்பாக பேராசிரியர் பஞ்ச்ராமலிங்க குறிப்பிட்டது போல மொரிசியஸ் மாநாட்டில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதே வேளையில் இந்த மாநாட்டை இலங்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வைப்பது என்பதை நாங்கள், கிழக்கு பல்கலைக்கழகமானது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட தமிழ் துறையை கொண்ட பல்கலைக்கழகம், தமிழ் துறையும் இருக்கின்ற பல்கலைக்கழகம் என்ற காரணத்தினால் அங்கு வைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு பேராசிரியர் கனகசிங்கம் அவர்கள் அதற்கு உடனடியாகவே அவர்கள் மூதவை பேரவையின் அனுமதியுடன் இந்த மாநாட்டை அங்கு வைப்பதற்கான அனுமதியை பெற்று தந்தார். இந்த மாநாட்டில் நாங்கள் துணை கருப்பொருட்களாக தமிழர்களின் விளையாட்டுக்கள், தமிழர்களின் விளையாட்டுக்கள் என்று பல்வேறுபட்ட விளையாட்டுக்கள் இருக்கின்றது. தற்போதைய காலகட்டத்தில் அவற்றை எல்லாரும் மறந்து விட்டார்கள் அல்லது அது கைவிடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறான விளையாட்டுகள் இருந்தது, தற்போது தமிழர்கள் என்ன விளையாட்டுகளில் ஆர்வமாக இருக்கிறார்கள், தமிழர்களின் உணவு முறைகள் எவ்வாறு இருந்தது,
தற்போது எவ்வாறு இருக்கின்றது என்பதும், தமிழர்களின் உடைகள், தமிழர்களின் அறிவியல், கல்வி, மருத்துவம் போன்ற விடயங்கள், தமிழர்களின் சடங்குகள், தமிழர்களின் தொழில் வாய்ப்புகள், தமிழர்களின் கட்டிடக்கலை, தமிழர்களின் பண்பாடு, இவ்வாறான உப தலைப்புகளில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. இங்கே நான் குறிப்பிட்ட உப கருப்பொருட்களை பார்க்கின்ற வேளையில் உண்மையில் இலங்கையில் தமிழர்களை பொறுத்தளவில் இந்த வகையான இந்த கலை, பண்பாடு போன்றவற்றை நாங்கள் இந்த மேற்கத்திய நாகரிகங்களும் உமவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பதனால் அவர்கள் ஊடாக நாம் பல்வேறுபட்ட மேற்கத்திய கலை, பண்பாடு போன்றவற்றை எம்மில் உடனடியாகவே உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்து கலை, பண்பாடு போன்றவற்றை நாம் தொடர்ந்து எம்மால் பராமரிப்பது அல்லது பேணி பாதுகாப்பது என்பது ஒரு சவாலான விடயம். இந்த கலை, பண்பாடு தொடர்பாக நிறைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் பல்வேறுபட்ட புத்தகங்களையும் கவிதைகளையும் பல்வேறுபட்ட விடயங்களையும் செய்திருக்கின்ற வேளையிலும் இந்த தற்போதைய காலகட்டத்தில் இந்த ஆய்வு என்பது இந்த தமிழ் கலை, பண்பாடு தொடர்பான தற்போதைய முன்னைய காலங்களில் நிறைய ஆய்வுகள் இருந்திருக்கின்றது அல்லது அதற்கான நீண்ட வரலாறு இருக்கின்றது. இவ்வாறு தற்போதைய காலகட்டத்தில் அவ்வாறான ஆய்வுகள் என்பது குறைவாக இருக்கின்றது. அதேவேளையில் நாம் இந்த கலை, பண்பாடு என்பவற்றை இழந்து வருகின்றோம். அதனால் இவ்வாறான ஒரு மாநாடை வைப்பதன் ஊடாக எமது இந்த கலை, பண்பாடை எதிர்கால சந்ததியினர்கள், இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த மாநாட்டின் முடிவுகள் அல்லது அதன் பிரசுரிக்கப்படுகின்ற ஆய்வு முடிவுகளானது எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும், நாம் எவ்வாறு இந்த கலை, பண்பாடை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கின்றேன் இந்த மாநாட்டின் ஊடாக நாம் வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாநாட்டினை கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் நாங்களும் இணைந்து அந்த மாநாட்டில் நாங்கள் மட்டுமல்ல, புதுவை பல்கலைக்கழகமும், அண்ணா பல்கலைக்கழகம், இந்த இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள், மொரிசியஸில் உள்ள பல்கலைக்கழகம், ரீயூனியனில் உள்ள பல்கலைக்கழகம் போன்றவை இணைந்து வைப்பது உண்மையில் ஒரு மிக சிறந்த விடயம். இங்கே இந்த மாநாட்டினூடாக உலகத்தில் வாழுகின்ற தமிழர்கள் எல்லாரும் சந்திக்கின்ற வாய்ப்பும், அவர்கள் தமது அனுபவங்கள், தமது அந்த தமிழுக்கான பங்களிப்பு போன்றவற்றை கலந்துரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கின்றோம். இந்த மாநாட்டில் இந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பவர்கள் $150 பெறுமதியான பணத்தை கட்ட வேண்டும். அதேவேளையில் இந்த ஆய்வு மாணவர்கள் இந்த மாநாட்டில் நேரடியாக கலந்து கொள்வதற்கு நாங்கள் ஆய்வு மாணவர்களுக்காக $100 இந்த இங்கு வருகை தராமல் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தும் ஒரு ஆய்வு பிரசுரிப்பதற்கு $20 இங்கு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உலகத்திலிருந்து எங்கிருப்பவர்களும் கலந்து கொள்வதற்காக $100 நாங்கள் அறவிடுவதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். இந்த மாநாட்டு நான் பல்வேறுபட்ட மாநாடுகளில் இந்த தமிழ் கலை, பண்பாடு தொடர்பான மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அங்கு உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களாக வாழ்கின்றவர்கள் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள், அனுபவங்கள், அவர்களது முன்னைய காலம் வரலாறு தொடர்பான விடயங்களை பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் சந்தித்து கலந்துரையாடுவதற்காக ஒரு நிச்சயமாக வாய்ப்பு பெறுவதுடன் எமது உலக ரீதியாக வாழுகின்ற தமிழர்களுக்கு இடையிலான ஒரு இணைப்பு அல்லது ஒரு நல்ல ஒரு உறவு என்பதை நாங்கள் மேம்படுத்துவதற்கும் நிச்சயமாக பங்கு பெற்றும் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக நன்றிகள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் இந்த மீண்டும் இவருடன் இணைந்து கொண்டிருக்கிறேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தால் கூட நீங்கள் ஏடிபிசி வானொலியூடாக கேட்டும் பார்த்தும் மகிழலாம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகள் இரவு 9:30 ஏடிபிசி வானொலியூடாகவும், ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாகவும், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு ஏடிபிசியுடைய தனிப்பட்ட ஆப் அல்லது ஏடிபிசியுடைய இணையத்தினூடாகவும் நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் பேராசிரியருடன். இப்ப பேராசிரியர்கள் யாராவது எனக்கு கூறுங்களேன், இப்ப இந்த மாநாட்டுக்கு பேராளர்களாக அல்லது இந்த ஆய்வுகளை சமர்ப்பிப்பதற்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறதா? யாரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாமா அல்லது இதுக்கான தவணை அல்லது காலம் நிறைவடைந்து விட்டதா?
இந்த மாநாடு ஏற்கனவே நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னர் ஆய்வாளர்களிடமிருந்து ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கான முன்மொழிவை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த முன்மொழிவு, அதாவது அவர்கள் சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க முடியும். அதற்கு மேலாக அன்றைய தினமும் ஆய்வு கட்டுரையில் தொடர்பாக அல்லது பிரத்யேகமாக கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடியவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டின் பேசும் பொருளாக ப்ரொஃபசர் மங்களேஸ்வரன் கூறியது போன்று நாங்கள் பல்வேறுபட்ட ஏரியா, அதாவது கீ ஏரியா நாங்கள் முன்னிலைப்படுத்தினாலும் அதில் இன்றைய சூழ்நிலையில் அந்த நிகழ்வு, குறிப்பாக மொழியும் இலக்கியமும் அல்லது பாரம்பரிய தொடர்பாடல் முறைகள் அல்லது பாரம்பரிய கல்வி முறைகள், பாரம்பரிய தொழில் முறைகளும் சமூகமும், கலைகளும் கைவினை பொருட்களும், பாரம்பரிய உடைகள் விளையாட்டுக்கள், சமையல் மற்றும் உணவு பழக்காறுகள், விழாக்களும் சடங்குகளும், தமிழர்களுடைய கலை கலாச்சார மரபுகளில் உலகமயமாக்கலின் தாக்கம் போன்ற தமிழர்களின் வரலாற்று பாரம்பரியங்கள் போன்ற விடயங்கள் அந்த மாநாட்டின் பேசு பொருளாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு இணை தலைமைகளாக இலங்கையில் காணப்படுகின்ற 2 பல்கலைக்கழகமும், கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வவுனியா பல்கலைக்கழகமும் இணைந்து அதனை இணை தலைமையகமாக, அதாவது இணைந்த ஒரு மாநாடாகத்தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். சரி, இன்னொரு கேள்வி வருகிறது. சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு கேள்வி வருகிறது என்றால், இப்ப இதுக்கு ஏற்கனவே ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராளர்கள் தான் இந்த ஆய்வுகளை சமர்ப்பிக்கலாமா, அல்லது ஒரு தமிழ் ஆர்வத்தோடு கூடிய ஆர்வலர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சமர்ப்பிக்கலாமா? எவரும் சமர்ப்பிக்க முடியும். அதற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை. இது திறந்த ஒரு ஓப்பன் இன்விடேஷன்ஸ். யாரெல்லாம் அதில் ஆற்றல் படைத்தவர்கள் அல்லது யாரெல்லாம் அந்த திறனை கொண்டிருக்கிறார்களோ அல்லது தங்களுடைய கருத்துக்களை முன்வருகின்றார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க முடியும். அதில் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை. சரி, இன்னொரு பக்கம் இப்ப இது சம்பந்தமான ஆய்வுகள், சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுகள் யாவும் ஒரு புத்தக வடிவில் அல்லது ஒரு ஆவண வடிவில் மக்களுக்கு வெளியிடப்படுமா, அல்லது ஒரு இணையத்தில் தரவேற்றம் செய்யப்படுமா? அதுக்கான என்ன ஒழுங்குகள் இருக்கும், அல்லது இந்த ஆய்வுகள் அப்படி ஒரு பக்கமாக தேக்கி வைக்கப்பட்டு விடுமா? நிச்சயமாக வளமை போன்று எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அல்லது ஒழுங்கமைக்கப்படுகின்ற ஆய்வு மாநாடுகள், கட்டுரைகள் அனைத்தும் ஒரு புத்தக வடிவில் வெளியீடு செய்யப்படும். அவ்வாறே இம்மாநாட்டிலும் சமர்ப்பிக்கப்படுகின்ற அனைத்து கட்டுரைகளும் ஒரு புத்தக வடிவிலும் அத்துடன் இணைந்து எங்களுடைய காப்பீஸ் அதை எங்களுடைய வெப்சைட்லேயே நாங்கள் வெளியீடு செய்வோம். அதற்கு பின்னரும் கூட நாங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு உள் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகளை புத்தகங்களாக வெளியீடு செய்வதும், அதற்கு பின்னர் சமர்ப்பிக்கப்படுகின்ற புத்தகங்களை 2வது வால்யூமாக நாங்கள் வெளியீடு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக நான் இதில் 2 இந்திய பல்கலைக்கழகங்கள் சேர்ந்த ஓவேந்தர்கள் இந்த மாநாட்டுக்கு தங்களுடைய சிறப்பு அதிதிகளாக வர இருக்கின்றார்கள். அதில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக ஓவேந்தர் பேராசிரியர் தரணிகரசு, அவருடன் இணைந்து வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி வேந்தர் பேராசிரியர் முனைவர் விஸ்வநாதன் அவர்களும் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொள்ளும் அச்சந்தர்ப்பத்தில் ஆதார சுருதி உரைகள், அதை கீனோட் அட்ரஸ் வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழக ஓவேந்தர் பேராசிரியர் முனைவர் வேல்ராஜ் அவர்கள், அது உங்களுக்கு தெரியும், அவர் அண்மையில் ஒரு சிறந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருந்தார். எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலை அல்லது அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் அல்லது அவருடைய கலை தொடர்பான செயற்பாடுகளை எவ்வளவு தூரம் நாங்கள் விஞ்ஞான ரீதியாக உள்நோக்கி இருந்தோம், அந்த அவ்வாறுபட்ட ஒரு ஆதார சுருதி உரையினை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய பேராசிரியர் வேல்ராஜ் அவர்கள் வழங்க இருக்கிறார். அவருடன் இணைந்து யாழ் பல்கலைக்கழக ஓய்வு நிலை வாழ்நாள் பேராசிரியர் எஸ் சண்முகதாஸ் அவர்களும் ஒரு ஆதார சுருதி, அதை கீனோட் அட்ரஸை வழங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். சரி, இப்ப பேராசிரியர் பஞ்ச் அவர்களே, நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தை எடுத்தீர்கள் ஐயா.
வவுனியா பல்கலைக்கழகத்தை எடுத்தீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. ஏதாவது அங்கு நடைபெறுமா? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் நமக்கு முதன்மையான பல்கலைக்கழகம். ம். பல்வேறு இடர்பாடுகளை எல்லாம் கடந்து 2017ஆம் ஆண்டிலே இந்த உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் இடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை தேர்வு செய்து அங்கே அப்போது உபவேந்தராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த நாட்டினை மிக சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். அதனுடைய நீட்சியாக இந்த மாநாட்டின் போதும் ஒரு பொது நிகழ்வினை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நடத்துவதற்கு தற்போது இருக்கின்ற துணைவேந்தர் அவர்கள் இசைவு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 14, 15 2 நாட்களிலே ஒரு நாள் 15ஆம் தேதி அங்கே இந்த பொன்விழா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பொன்விழா நிகழ்வுகள் நிகழ்வுற இருக்கின்றன. உலகெங்கும் வருகின்ற அத்துணை பேருக்கும் இந்த பொன்விழா பேராளர் விருது வழங்கி சிறப்பு செய்வது என்றும், சில குறிப்பிட்ட வாழ்நாள் சாதனை புரிந்தவர்களுக்கு வாழ்நாள் சாதனை விருதுகள் வழங்குவதற்கும் அதனை இடமாக தேர்வு செய்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக 14ஆம் தேதி மாலை 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்ற இடத்திலே இப்பொழுது அமைந்திருக்கின்ற நினைவகத்தில் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்திருக்கும் பேராளர்கள் ஒரு நினைவு அஞ்சலி செய்து அங்கிருந்து ஊர்வலமாக அந்த மாநாடு 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற வீரசிங்கம் ஆளுக்கு செல்வதென்று ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றோம். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டது போல இந்த பொதுவில் தமிழ் ஆர்வலர்களாக இருப்பவர்களை ஒன்றிணைப்பதற்கும், அவர்கள் இப்பொழுது 11 மாநாடுகள் உலக தமிழாராய்ச்சி மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. இருந்த போதிலும் கூட ஒரு வடுவாகவும் வரலாற்று நினைவாகவும் திகழ்வது 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு. எனவே அந்த மாநாட்டினுடைய நினைவுகளை நாம் என்றும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அண்மையிலே கூட ஒரு நூலகர், அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் பரிச்சயமானவர் என்று நினைக்கின்றேன், இந்த உலக தமிழாராய்ச்சி மாநாட்டினுடைய அனைத்து தரவுகளையும் திரட்டி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றார். அது அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது லண்டனிலும் ஒரு அறிமுகம் செய்வதாக அங்கிருந்து ஒரு குறிப்பு நான் கண்டேன். அவரையும் நாம் இந்த மாநாட்டிற்கு வருகை தர அழைத்திருக்கின்றோம். அந்த 74 பங்கெடுத்த ஒரு சிலர் இன்றும் மிக முனைப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். திரு சச்சியானந்தம் போன்றவர்கள், அவர்களை எல்லாம் இனங்கண்டு அந்த நினைவு கூறலையும் இந்த பொதுமக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்வினையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்காக மேனால் நமது இந்திய ஹை கமிஷனராக இருந்த திரு நடராஜன் அவர்களும் அங்கே அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முனைப்பின் காரணமாக சிலரையும் அவர்கள் அணுகி அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இது எல்லாமே ஒரு தொடக்க நிலையில் இருக்கின்றன. இந்த மாத இறுதியில் ஒரு முழு வடிவம் பெறும். எவ்வளவு பேரை நாம் இதில் ஒன்றிணைக்க முடியுமோ அவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நமது பேராசிரியர் கனகசிங்கம் அவர்கள் அந்த இந்திய ஹை கமிஷனர் கொழும்பு, கண்டி டெப்டி ஹை கமிஷனர், ஜப்னா டெப்டி ஹை கமிஷனர், இந்த கிழக்கு மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர்கள், இவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் மிக சரியாக ஒழுங்கமைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நிச்சயமாக. இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது ஐயா. இப்ப இவ்வளவு பிரமாண்டமாக செய்கிறீர்கள். இந்த 2 பல்கலைக்கழகம், 3வது பல்கலைக்கழகமா யாழ்ப்பாணத்திலும் வீரசிங்கம் மண்டபத்திலும் நடைபெற இருக்கிறது. இப்ப இவற்றையெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வர முடியாதவர்கள் பார்க்கக்கூடிய வசதி அல்லது வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா ஐயா? நிச்சயமே ஐயா. நம்ம பேராசிரியர் மங்களேஸ்வரன் குறிப்பிட்டார்களே, அந்த ஆய்வு கட்டுரைகளை கூட அவர்கள் இணைய வழியாக வழங்க முடியும்.
இது முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தும் இணைய வழியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்திருக்கின்றோம் ஜூம் வழியாக. சரி, இப்ப இன்னொரு பக்கம், இப்ப இது சம்பந்தமான விடயங்களை மக்கள் பார்க்கணும்டா எங்க போய் பார்க்கலாம்? இந்த அந்த ஆய்வு மாநாடு 2024 சம்பந்தமான விடயங்களை எங்கு போய் பார்க்கலாம்? கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தில் அந்த அவ்வப்போது பதிவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மீண்டும் சொல்ல முடியுமா? ஆமா, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உத்தியோகபூர்வ எங்களுடைய இணையதளத்தில் முகப்பில் இந்த மாநாடு தொடர்பான அனைத்து விடயங்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவை ஏற்படி நான் இந்த சட்ல கூட நான் போட முடியும். நிச்சயமாக காட்டீர்கள் என்றால் பெரிதாக இருக்கும். என்றால் முக்கியமான விடயம் என்னென்றால் மேலிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். முன்பொரு காலத்தில் தமிழராட்சி மாநாடு என்றால் தமிழோடு கூடிய ஒரு சிலர் தான் அதிலோடு இருப்பார்கள். இப்பொழுது அந்த மாற்றம் முற்றுமுழுதாக மாறி தமிழ் ஆர்வலர்கள், தமிழோடு இணைகிறவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேரக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது. அத்தோடு பேராசிரியர் பஞ்ச் அவர்கள் குறிப்பிட்டது போலவே இப்பொழுது மாநாடுகளில் பல தமிழோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பதற்கான கௌரவிப்புகளும் வழங்கப்படுகிறது. அது அவர்களை மென்மேலும் ஒரு ஊக்குவிக்கும் தமிழோடு இணைந்ததாக. இன்னொரு பக்கம் வருகிறது. இவ்வளவெல்லாம் கடந்த வருடம் மொரீஷியஸ் பேராசிரியர் பஞ்ச் அவர்கள் கடந்த வருடம் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார், இது 4 வருடம் இல்லை, இனி ஒவ்வொரு வருடம் நடக்கும் சொல்லி. அந்த வகையில இந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது. அடுத்த வருடம் எங்க ஐயா நடக்க போகிறது? ஆப்பிரிக்கா கண்டத்தில் கென்யா நாட்டிலே நடப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். திரு அதியமான் கார்த்திக் என்பவர் இதுவரையில் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற ஒரு 25 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து கென்யாவில் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை செய்து வருகின்றார். அவர் இருப்பது நைஜீரியா, ஆனால் நிகழ்வு கென்யாவில் நடக்க இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கென்யா தான் அந்த இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடுகளிலேயே செலவு குறைவாக இருக்கின்றது. அந்த காரணத்தினாலே இந்த விசா எடுப்பதற்கும் விமான போக்குவரத்துக்கும் சுலபமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே 2025 செப்டம்பர் மாதத்திலே அதற்கான ஒழுங்குகளை செய்து வருகின்றார்கள். சரி, நான் ஒரு கேள்வியை கேட்க இருந்தேன், நீங்களே பதிலே சொல்லிவிட்டீர்கள். அதாவது தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய ஒரு இருப்பு, ஆலயங்கள், இந்து ஆலயங்கள், தமிழர்கள் கூடக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல நைஜீரியாவும் இருக்கிறது. என்றால் கூடுதலான தமிழர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அல்லது கிழக்கு பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் எல்லாம் அங்கு சென்று கற்பித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிகின்றோம். அந்த வகையிலே ஏன் நைஜீரியாவும் அவ்வளத்துக்கு செலவு குறைவாக இல்லையா, அல்லது நைஜீரியா கூடுதலான வசதியை இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். நைஜீரியா அயல்நாட்டினர் வருவதை அதிகம் விரும்புவதில்லை. எனவே அவர்கள் அந்த விசா தொகை மிக அதிகமாக இருக்கின்றது. சரி, அதோடு அங்கு உழைப்பதில் 40% முன்னர் அங்கே செலவழிக்க வேண்டும் ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருப்பதாக அறிகின்றோம். நிச்சயமாக அருமையிலும் அருமை. சரி, இன்னொரு பக்கம் வருவோம். இப்ப யாராவது பேராசிரியர் குறிப்பிடலாம். இப்ப இப்படியான நவீன தொழில்நுட்பம் போய்கொண்டிருக்கிற வேளையில இந்த ஆய்வுகள் கட்டுரை வடிவில, பேப்பர் வடிவிலான் போடுமா, அல்லது மங்களேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அதை வேறு வழியில சில என்ன சொல்வது, இளம் அல்லது தமிழோடு இருக்கின்ற சில இலத்திரனியல் ஊடகத்தை பாவிப்பவர்கள் வேறு வகையில் அதை பாவிக்க யோசிப்பார்கள். என்ன இப்பொழுது மீண்டும் பேப்பரில் இருக்கிறீர்களா? உலகம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எல்லாம் உங்களை இந்த இணையத்தினூடாக சேர்த்திருக்கிறோம். இப்ப நாங்கள் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் இந்த ஆய்வு மாநாட்டில் யோசிக்கவில்லையா? இல்ல, சிறப்பாக செய்யறாங்க சார். கனடாவிலிருந்து சுந்தர்ராஜன் என்பவர் இங்கே கண்டியில இருக்கின்ற சில தன்னார்வ அமைப்புகளை வீடியோ மூலமாக இந்த கட்டுரைகள்ல என்னென்ன தரவுகளை நாம கொடுக்க முடியுமோ அந்த தரவுகளை அவங்க வீடியோவா இது பண்றாங்க. 4 பேர் இதற்காக பதிவு செய்திருக்கிறாங்க. 4 வகையான தரவுகள் அங்கே இடம்பெறக்கூடியும். அது மட்டுமல்லாம தமிழர்கள் மட்டுமல்லாமல் தமிழை அயல் மொழியினர், ஜப்பானிலே இருக்கின்ற ஜப்பான் பேராசிரியர் தமிழை அறிந்து கொண்டு அந்த கலாச்சார நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களும் இந்த இணைய வழியாக நமக்கு நிகழ்ச்சிகளை தர இருக்கின்றார்கள். அதே போல மற்றொரு ஜப்பானியர், அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றார்.
திருக்குறளிலே அவர் மிகுந்த ஆழ்ந்த புலமை கொண்டவராகவும் ம். இந்த எழுத்து வடிவில் இல்லாமல் இந்த காணொளி வடிவமாக தருகிறது. பல குறள்களுக்கு வடிவமும் கருத்துருவும் கொடுத்திருக்கின்றார். அவரையும் நாம் மொரிஷியஸில் இனங்கண்டு அவரை பாராட்டு செய்தோம். இப்பொழுது நமக்கு கிழக்கு பல்கலைக்கழக திகழ்விலையும் அவர்கள் இணைய வழியாக பங்கெடுத்து இவர்களெல்லாம் உரையாற்றுவதில்லை, அவர்கள் இந்த காணொளியை நமக்கு தருவார்கள். அதன் மூலமாக நீங்கள் குறிப்பிட்டது போல தற்கால தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இந்த தமிழருடைய கலை பண்பாட்டை எப்படி நாம் முன்னெடுப்போம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். இன்னொன்று, இப்ப இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே ஆப்பிரிக்க இன மக்களை வணக்கம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இந்த ஆப்பிரிக்கர்களையே தமிழிலே பேச வேண்டும், அவர்களும் இந்த தமிழை கற்க வேண்டும் என்று முனைப்பாக சில அமைப்புகள் அங்கே செயலாற்றி வருகின்றன. அவர்கள் எல்லாம் இது போன்ற இணைய வழியாகவும் வீடியோ காணொலி வாயிலாகவும் இந்த கருத்துக்களை முன்னெடுக்கின்றார்கள். எனவே வெறும் கட்டுரைகள், பேப்பர், பென்சில் என்பது இல்லாமல் இது போன்ற விடயங்கள், கலாச்சார ரீதியான நிகழ்வுகள், பேராசிரியர் கனகசிங்கம் குறிப்பிட்டது போல அதற்காக ஒரு 3 மணி நேரம் மாலை அமர்வு என்பது வெறும் இலங்கையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அயல் நாடுகளிலே இந்த கலையிலே பாண்டித்யம் பெற்றவர்கள் அங்கே அந்த நிகழ்வுகளை நமக்கு முன்வைக்க தயாராக இருக்கின்றார்கள். அருமையிலும் அருமை, அருமையிலும் அருமை. அதாவது உலகம் போகின்ற போக்குக்கு ஏற்றாது போல தமிழ் ஆராய்ச்சி மாநாடம் போய்கொண்டிருப்பதை கேட்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கிறது. பேராசிரியர் பஞ்ச் அவர்களே, பேராசிரியர் கனகசிங்கம், பேராசிரியர் மங்களேஸ்வரன் அவர்களே, உங்களுடைய முனைப்பு பாராட்டப்படக்கூடியது. என்றால் ஒரு ஒரு சின்னொரு விழாவை வைப்பது என்பதே இலகுவான காரியம் அல்ல. இது ஒரு மாநாட்டை பல பல்கலைக்கழகங்களில் இணைந்து செய்வதென்பது மிகவும் மிகவும் அசாத்திய திறமை கொண்ட ஒரு பேராசிரியரால் தான் முடியும் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுகள் மூவருக்கும் இந்த வானொலி சார்பாக. முதலில் சரி, இன்னொரு பக்கம் வருவோம். இப்ப இதற்கான ஏற்பாடுகள் இலங்கையை பொறுத்தவரையில் போக்குவரத்து அல்லது தங்குமிடம் செலவுகள், பொருளாதாரம் எல்லாம் மிகவும் சிறப்பாக சிக்கவாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி போகின்றது? பேராசிரியர் மங்களேஸ்வரனோ, பேராசிரியர் கனகசிங்கம், நீங்களே கூறுங்களேன். என்ன விதமான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது? எங்க இருக்கு? வவுனியாவில் இருப்பார்களா, அல்லது கிழக்கில் இருப்பார்களா, அல்லது யாழ்ப்பாணத்தில் இருப்பார்களா வருபவர்கள்? என்ன ஏற்பாடுகள்? இவர்களுக்கான லாஜிஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவில் பிற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு மட்டக்களப்பில் பிரபலியமான சில ஹோட்டல்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணம் உல்லாசத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த வகையில் பாசிக்குடா, மட்டக்களப்பு போன்ற இடங்களில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹோட்டல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு வர இருக்கின்ற வருகையாளருக்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற விருந்தினர் விடுதியிலும் நாங்கள் அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதனை விட கொழும்பில் இருந்து வர இருக்கின்ற, அதாவது ஏனைய கட்டுரை சமர்ப்பிப்பவர்களுக்கும் பல்வேறுபட்ட ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்கள் 2 விமான நிலையங்களூடாக வருகை தர இருக்கிறார்கள். ஜாலினூடாக வருபவர்கள் உடனடியாக யாழ்ப்பாணத்திலிருந்து பெற்றுக்குள்ள வர இருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பாக 12ஆம் தேதி பின்னேரம் பிற்பகல் மட்டக்களப்பை வந்தடைவார்கள். இன்னும் ஒரு பகுதியினர் இந்தியாவிலிருந்து வருபவர்களும் மலேசியாவிலிருந்து வருபவர்களும் 11ஆம் தேதி கொழும்பை வந்தடைந்து அவர்கள் 11ஆம் தேதி பின்னேரம் அல்லது 12ஆம் தேதி காலையில மட்டக்களப்பு வந்து அடைவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஏனைய வசதிகளும் உரிய முறையில் செய்யப்பட்டிருப்பதனால் தங்குமிட வசதி அல்லது போக்குவரத்து வசதி பாரிய பிரச்சனையாக அமையாது. அவர்கள் அனைவருக்கும் ஒரு இங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது ஒரு திருப்தியான மனநிலையுடன் சென்றடையக்கூடிய வகையில் எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளும், எங்களுடைய உணவு பரிமாற்ற நிகழ்வுகளும், எங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி நான் நினைக்கின்றேன் போதுமான அளவு இருக்கும் நினைக்கின்றேன். நல்லபடியா அருமை. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி வருகிறது என்றால், இப்ப எங்கள் பேராளர்களையும் இந்த தமிழோடு கூடியவர்களையும் வருகிறார்கள், பார்வையாளர்களாக யாராவது வரலாமா? அதுக்கு முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டுமா? அல்லது கடைசி நேரத்தில் உலகத்தின் பல மூலையிலிருந்து வரலாம், அல்லது இலங்கையிலும் பல மூலையிலிருந்து வரலாமாக்கள்? யாராவது இந்த நிகழ்வுக்கு பதிவு செய்துதான் முன்னுக்கே வர வேண்டுமா? அல்லது எழுந்தமானமாக அந்தந்த தேதியில் யாழ்ப்பாணமோ அல்லது கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கோ நேரடியாக வர முடியுமா?
அதை நான் நினைக்கிறேன் இந்த பார்வையாளராக வர இருப்பவர்கள் அந்த திகதியில் வந்து கலந்து கொள்ளலாம். யாழ்ப்பாணத்திலோ அல்லது கிழக்கு பல்கலைக்கழகத்திலோ பார்வையாளராக வருபவர்கள் யாரும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நான் கதையிட்டு அவர்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 13ஆம் தேதி நடக்கப் போகின்றது. அதற்கேற்ற மாதிரி அவர்கள் தமது பயண ஒழுங்குகளை மேற்கொள்ளலாம். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் 14, 15 அதற்கேற்ற மாதிரி அவர்கள் நேரடியாக வந்து அதற்கான பதிவு கட்டணத்தை மேற்கொண்டு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். மேலும் நான் நினைக்கின்றேன் போக்குவரத்து தொடர்பாகவும் பேராசிரியர் கனகசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பலாலி விமான நிலையத்துக்கு வருகை தருபவர்களை வவுனியா பல்கலைக்கழகம் அவர்களை வரவேற்று கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அவர்களை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். மேலும் நீங்கள் இங்கு பொருளாதார சிக்கல்களால் பொருட்கள் அல்லது போக்குவரத்து அதிகம் என்று எதிர்பார்க்க நான் உண்மையில் நிச்சயமாக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இங்கு அந்த வாழ்க்கை செலவு ஒரு பெரிய விடயமாக இருக்கு. நிச்சயமாக அது கிழக்கில் உள்ள ஹோட்டல்ஸ் அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஹோட்டலோ அல்லது வவுனியாவில் உள்ள ஹோட்டல்ஸில் பார்க்கின்ற வேளையில் அங்கு அவர்களுக்கு அது ஒரு சரியான ஒரு குறைந்த கட்டணத்தில் அவர்களுக்கான தங்குமிடங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த உணவுகள் எல்லாம் சரியான குறைந்த விலையில் தரமான உணவுகளையும் பெற்றுக்கொள்ள தரமான உணவுகளும் இங்கத்தை பாரம்பரிய உணவுகளையும் அவர்கள் உண்பதற்கான பயிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமையிலும் அருமை. இப்ப இப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இப்ப நீங்கள் உங்களுக்கு தடை அல்லது சங்கடம் அல்லது கஷ்டம் என்று எதை பார்க்கிறீர்கள் ஐயா பேராசிரியர்களை? இப்ப ஒரு நிகழ்வை ஒழுங்கமைப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. அதுவும் உலகத்தில் இருக்கின்ற பல மூலைகளிலும் இருக்கிற பேராளர்களையும் பேச்சாளர்களையும் எல்லாம் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் இதுவரை பல தொடர்ச்சியாக ஒரு குழு இருந்திருக்கும். பேராசிரியர் பஞ்ச் குறிப்பிட்டிருந்தார் கடந்த முறை நேர்காணலில். அதே போல நீங்கள் பல தடைகளை எல்லாம் தாண்டித்தான் இதை கொண்டிருப்பீர்கள். எப்படியான தடைகளை அல்லது கஷ்டங்களை கண்டிருப்பீர்கள்? சொல்ல முடியுமா அல்லது சொல்ல முடியாதா அல்லது நேரில் வந்து பார்க்கின்ற பொழுதுதான் தெரியும் நினைக்கிறீர்களா? பேராசிரியர் பஞ்ச் உங்களிடம் பதில் இருக்கிறதா? தடை அப்படின்னு இல்லை சார், இது எல்லாமே ஒரு சவால்கள் தான். ஏன்னா இந்த பேராளர்கள் ஒரு நாடு விட்டு ஒரு நாடுக்கு வரும்போது பெரும் பொருள் செலவு தேவைப்படுகிறது. அப்ப தொடர்ந்து எல்லாரும் எல்லா ஆண்டுகளிலும் பங்கேற்பது கடினம். மொரிஷியஸுக்கு ஒரு 136 பேர் சென்ற தடவை வந்திருந்தாங்க. அதுல பாதியா குறைஞ்சிருக்கு. இந்த தடவை ஒரு 60-70 பேர் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப புதியவர்கள் தான் வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னா பொருளாதாரம் தான், விமான கட்டணம், பதிவு கட்டணம் அது தவிர்க்க முடியாது என்றாலும் கூட இந்த விமான கட்டணம் மேலை நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்கா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல இருந்து வரவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா பார்க்கப்படுகிறது. அதனாலதான் இந்த இணைய வழியாகவும் அவர்களை இணைப்பதிலே நாம் மிக கவனமாக இருக்கின்றோம். மற்றபடி இது ஒரு தடையா நாம பார்க்கறது இல்லை சார். இதெல்லாம் ஒரு சவால், அவையத்தை நாம எதிர்கொள்வோம். நிச்சயமாக. அதாவது நான் நினைக்கின்றேன் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இது சம்பந்தமான மேலதிக தகவல் தேவையான பேராசிரியர் கனகசிங்கம் குறிப்பிட்டது போலவே நீங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். இந்த தமிழோடு கூடியதாக நானும் என்னுடைய வீடியோவை இப்ப ஏற்கனவே பேராசிரியர் பஞ்ச் குறிப்பிட்டது போலவே நீங்கள் எழுதித்தான் கொடுக்கணும் இல்லை. இப்பொழுது இளம் தலையினர் கூட இன்னும் சொல்லுது முகநூல் வாயிலாக பல எழுத்துக்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழோடு கூடியதாக நீங்களும் எழுதக்கூடிய அல்லது சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலதிக தகவல் தேவை என்றால் நீங்கள் www.ESN அதாவது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ESN.ac.lk என்ற இணையதளத்துக்களை வலைத்தளத்துக்கு சென்று நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கு தேவை என்றால் கூட இது சம்பந்தமான தகவல்களை பேராசிரியர் உபவேந்தர் மங்களேஸ்வரனரிடமிருந்தோ அல்லது பேராசிரியர் கனகசிங்கம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தரிடமிருந்தோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவருடைய இணையத்துக்கு சென்னையில் இருந்தால் அதை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தமிழோடு இணைந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த ஒரு அளப்பரிய பணிக்கு கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு நிறைவாக ஏதாவது பேராசிரியர் பஞ்ச் நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? நிச்சயமாக சார், இது ஒரு வரலாற்று
முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதுகிறோம். அதில் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகமும் வவுனியா பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த முயற்சியை செய்கிறது. தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக திகழக்கூடிய இந்த உலக தமிழராட்சி மாநாட்டினுடைய 4வது மாநாட்டினுடைய 50வது ஆண்டில் இந்த நிகழ்ச்சி இலங்கையிலே நடைபெறுவது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் பங்கேற்கின்ற அத்துணை பேரும் வரலாற்றிலே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உறுதியை நான் அளிக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக. பேராசிரியர் மங்களேஸ்வரன் அவர்களே, நீங்கள் ஏதாவது குறிப்பிட விரும்புகிறீர்களா நிகழ்வுக்காக? உண்மையில் உலகத்தில் உள்ள தமிழர்களாக வாழ்கின்றவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதன் ஊடாக அவர்கள் தமது பிள்ளைகள் அல்லது உலகத்தில் வாழுகின்ற தமது நண்பர்கள், இளம் சமூகத்தினருக்கு இதை தெரியப்படுத்துவதனூடாக அவர்கள் உண்மையில் இந்த தமிழ் கலாச்சாரம், பண்பாடு போன்றவற்றை மேன்மேலும் வளர்ப்பதற்கு இந்த மாநாடு நிச்சயமாக உதவியளிக்கும். அதனால் அனைவரையும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நிச்சயமாக நன்றிகள் மங்களேஸ்வரன் அவர்களே. பேராசிரியர் கனகசிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு குறிப்பாக மீன்பாடம் தேனாடம் மட்டக்களப்பில் இந்த மாநாடு, அது 50வது மாநாடு நடைபெறுகிறது என்பது 50 வருடம் பூர்த்தியானதை விட்டு கொண்டாட இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பேராசிரியராக? நன்றி ஜெயச்சந்திரா. கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அறிஞர்கள் அல்லது தமிழ் ஆர்வலர்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த அளவுதான் காணப்படும் நினைக்கின்றேன். அவர்களுக்கு கிழக்கு மாகாணத்தை, கிழக்கு மக்களுடைய கலாச்சாரத்தை கண்டுகளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. விபுலானந்தர் பிறந்த மண்ணில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அன்று நாங்கள் திருவள்ளுவருடைய சிலையினையும் திரைநீக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்ற அன்றைய 13வது நாள், அதாவது 1வது நிகழ்வின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுகின்ற இந்த ஆய்வு மாநாட்டுக்கு வர இருக்கின்ற அனைத்து அறிஞர்களையும் ஆர்வலர்களையும் குறிப்பாக ஆராய்ச்சியாளர்களையும் வருக வருக என்று வரவேற்பதோடு அவர்களை இந்த மண்ணில் வந்து கிழக்கு மண்ணின் குறிப்பாக இலங்கையினுடைய கலை கலாச்சாரத்தை நேரில் கண்டு அதனை அனுபவித்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு ஆய்வு மாநாடுக்கு அப்பால் ஏனையவர்களை இணைத்துக் கொள்ளும் ஒரு நெட்வொர்க், கிரியேட்டிங் நெட்வொர்க். நான் இணைத்துக் கொள்வதற்கான ஸ்பேஸா தான் இதை பார்க்கிறேன். ஆய்வாளர்கள் மாத்திரமில்லை, அறிஞர்கள் அனைவரும் இணைந்து மேற்கொள்ளுகின்ற ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுகின்ற அமையமாகத்தான் இந்த மாநாடு அமையும். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. நிச்சயமாக. நல்லது பேராசிரியர் ராமலிங்கம், பேராசிரியர் மங்களேஸ்வரன், பேராசிரியர் கனகசிங்கம் அவர்களை பல சிரமங்களுக்கு மத்தியில் உங்களுடைய வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு, குறிப்பாக இந்த திங்கட்கிழமை என்பது உங்களுக்கு முக்கியமான நாள் என்றால் பல வேலைகள் இருக்கும் பல்கலைக்கழகத்தில், அவற்றையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு இந்த 2024 தமிழ் ஆய்வு மாநாடு சம்பந்தமாகவும் அதனுடைய பேச்சாளர்கள், ஒழுங்கமைப்பாளர்கள் என்ற வகையிலே என்ன விதமான சிறப்பு அம்சங்கள் இந்த வருடம் காணப்படுகிறது என்பது சம்பந்தமாகவும் இந்த நிகழ்வோடு பயந்து கொண்டமைக்காக இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் இந்த வானொலி சார்பாகவும் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும், இந்த மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. நன்றி. வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேர். இவ்வாறு நிகழ்ச்சியில் இன்று கலந்து பெற்றிருந்தார்கள் தமிழ் ஆய்வு மாநாடு 2024 ஏற்பாட்டாளரான பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம் அவர்கள், வவுனியா பல்கலைக்கழக பேராசிரியர் உபவேந்தர் தம்பு மங்களேஸ்வரன் அவர்கள், கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் உபவேந்தர் வல்லிபுரம் கனகசிங்கம் அவர்கள்.
மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவிலும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்களை மின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.